வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, பிசிபி டிசைனுக்கு உண்டான சாஃப்ட்வேரு Easyeda. அந்த சாஃப்ட்வேரை இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் பார்த்துருக்க அந்த சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜ். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட் கனெக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் நெட் கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் உங்களால் ஆன்லைன்லேருந்து சம் லைப்ரரிஸ்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் சாஃப்ட்வேரு, பே பண்ண தேவையில்லை. அதுமாதிரி உங்களுடைய ஜிமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்ததுனால லாகின் பண்ணிவிட்டேன். அது நீங்கள் நியூவாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னாக்கா, இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய நேமு, ஜிமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கிங்க. இப்போ லாகின் பண்ணியாச்சு, நெட் கனெக்ஷன் செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ ப்ராஜெக்ட்டு ஃபைலு, நியூ ப்ராஜெக்ட், இந்த இடத்துல டெமோ 002 அப்படிங்கிற நேமில் சேவ் கிளிக் பண்ணினாக்கா ஒரு நியூ பேஜ் ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இதான் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஷீட்டு. இங்கே தான் நீங்கள் சர்க்யூட்லாம் ட்ரா பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் எடுக்கிறதுக்கு இந்த இருக்க பாருங்கள், ELIP இல்லையா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வேரியஸ் டைப் ஆஃப் காம்பனண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஆர்டினரி காம்பனண்ட்டும் இருக்குது, பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ப்ளஸ் SMD காம்பனண்ட்டும் இருக்கும், சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் சொல்கிறோம் இல்லையா, SMD காம்பனண்ட் அதுவும் இருக்கும். நம்ம பிசிபி ஆர்டினரி காம்பனண்ட்டுக்கு யூஸ் பண்ணோம்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி டைப் ஆஃப் காம்பனண்ட் சூஸ் பண்ணணும். இல்லை SMD டைப்புக்கு உண்டான பிசிபின்னாக்கா SMD காம்பனண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது காம்பனண்ட் இதில் டயக்ராமில் பார்க்கும்போது ஒரு சிம்பிளாக தான் இருக்கும், டிஸ்டன்ஸ் சிம்பிள்னாக்கா அந்த சிம்பிளாக தான் இருக்கும். அது நீங்கள் அந்த 3D அனிமேஷனில் பார்த்தா தான் அது SMD காம்பனண்ட்டா இல்லை ஆர்டினரி காம்பனண்ட்டாங்கிறது உங்களுக்கே தெரியும். சம் எக்ஸாம்பிள் காம்பனண்ட் இங்கே இருக்கு இல்லையா, இதை புல் டவுன் பண்ணிக்கிங்க. ரெசிஸ்டன்ஸ் சிம்பிள் கீழே இதில் டைப் ஆஃப் காம்பனண்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க ரெசிஸ்டன்ஸ்லேயே. இல்லை இந்த செகண்ட் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் காம்பனண்ட் பிக் பண்ணிக்கிற மாதிரி இங்கே எஸ்கேப் கொடுத்துருங்க. இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. திரும்ப அதே புல் டவுனு கீழே இருக்கு இல்லையா, இல்லை செகண்டு கொண்டான எடுங்க. அதையும் கிளிக் பண்ணிவிட்டேன், காம்பனண்ட்டை பிக் பண்ணி இங்கே ஸ்பேஸ் பண்ணிட்டேன், ப்ளேஸ் ஆகிடுச்சு, எஸ்கேப் கொடுத்துட்டேன். ஓகேவா? இதில் எது SMD எது ஆர்டினரி காம்பனண்ட் அந்த 3D அனிமேஷன்லாம் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 4 கொடுத்துருக்காங்க டைப். அதுலேயே இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு SMTன்னே கொடுத்துட்டாங்க பாருங்கள். புல் டவுன் பண்ணுங்கள், SMD கொடுத்துட்டாங்க. இல்லை SMD இருக்குது. இதெல்லாம் நான் போலாரிட்டி கெப்பாசிட்டி, இது ரெண்டும் போலாரிட்டி. இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் SMD நீங்கள் எழுதியிருக்காங்க. கீழே இருக்கல SMDன்னு எழுதலை. இதில் ரெண்டாவது எப்போதும் போல் இந்த ரெண்டாவது எடுத்துக்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டேன், இதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். அது மாதிரி இதில் ஃபஸ்ட்டு SMD இல்லையா, அந்த கெப்பாசிட்டர் அதில் SMDன்னு கொடுத்துட்டாங்க. இந்த கெப்பாசிட்டர் SMD கெப்பாசிட்டர் நான் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது ஆர்டினரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். அதேமாரி இப்போ LED அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த புல் டவுன் பண்ணிக்கிங்க. அந்த ஆப்ஷன்ஸை ரெட் கலர் இருக்குது, ரெட் கலரே இருக்கட்டும். இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு, அதை புல் டவுன் பண்ணிக்கிங்க. இது கீழே இருக்கு இல்லையா, ரெட் கலரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 mm அதை கிளிக் பண்ணி அதையும் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி தான் காம்பனண்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும். அதுமாரி டிரான்சிஸ்டர், SOTங்க சர்ஃபேஸ் மவுண்ட்டு அதையும் எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. TOங்கிறத அதையும் நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த காம்பனண்ட்லாம் நம்ம எடுத்துப்பட்டோம். இது எதாவது SMD எதாவது ஆர்டினரி காம்பனண்ட் பார்க்குறதுக்கு இதை இப்போ இந்த ஸ்கிமேட்டிக் அந்த லேஅவுட்டில் இருக்குது. இந்த PCB லேஅவுட்டுக்கு நம்ம மாற்றிட்டு
PCB லேஅவுட்லேருந்து தான் 3D லேஅவுட்டு உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு இந்த கன்வெர்ட் ஸ்கெமேட்டிக் டு PCBன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம காம்பனண்ட் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கணும், ஒயரிங்லாம் கொடுக்கல. இங்கேயே எரருக்கு மெசேஜ் காட்டும், இன்னும் ஒயரிங்லாம் கொடுக்கல, சர்க்யூட்னு எரர் இருக்கிற மாதிரி. ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ காம்பனண்ட் தான் செக் பண்ணுறோம், சர்க்யூட் செக் பண்ணுறதில்ல. இன்னும் கீப் கோயிங் கொடுத்துருங்க, அழகாக மூவ் ஆகிடும். மூவ் ஆகலை, சரி ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ இதுக்கு நம்ம ஒயரிங் கொடுத்துருவோம், இப்போ டம்மி ஒயரிங் மாதிரி கொடுத்துருவோம். இந்த காம்பனண்ட் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணாலே இந்த எண்டில் சும்மா ஒயரிங், சர்க்யூட்லாம் கிடையாது, சும்மா நார்மலாக கொடுக்குறோம். காம்பனண்ட் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது, அப்படியே நல்லா கொடுக்கணும் அப்படி ஒயரிங்க்கு. இது சும்மா டம்மி ஒயரிங். ஓகே, ஒயரிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டேன். PCB இதுக்கு இப்போ வந்து மூவ் ஆகுது. இது கேட்குறது எந்த லேயருங்கிறது நீங்கள் அப்படியே அப்ளை கொடுத்துருங்க. ஓகே, இந்த காமெண்ட் வந்துடுச்சு. இப்போ இதுலேருந்து 3D இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா 3D, அதை கிளிக் பண்ணிடுவோம். இதை வந்துடுச்சு பாருங்கள். ரெசிஸ்டரில் ஒரு ரெசிஸ்டர் வந்து SMD, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்டினரி. அதுமாதிரி இதுவும் டிரான்சிஸ்டர், SMD டிரான்சிஸ்டரு. இது LEDs, SMD, இது ஆர்டினரிங்கிற மாதிரி. கெப்பாசிட்டர் ஒன்று தான் எடுத்தோம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும், எதாவது ஆர்டினரி காம்பனண்ட்டு, எதாவது SMD காம்பனண்ட்டுங்கிற மாதிரி. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் சேவ். இப்போ நம்ம டம்மி ஒயரிங் கொடுத்தோம் இல்லையா, டம்மி ஒயரிங் கொடுக்காமலே செஞ்சு பார்ப்போம். காம்பனண்ட் செக் பண்ணோம் இல்லையா, இதுக்கு ஏன்னா எப்போதுமே PCBக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். நம்ம செக் பண்ணும்போது சேவ் பண்ணாமல் கொடுத்துருந்தேன். போயிட்டு நான் ஃபைலை சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொடுத்து பார்ப்போம் கன்வர்ஷன்ஸை. நோ, கீப் கோயிங். அதை பாருங்கள், நான் பண்ண மிஸ்டேக்கை வந்து அதை சேவ் பண்ண மாட்டேன். இப்போ ஒயரிங்கே கொடுக்கல, அப்ளை கொடுத்துக்கணும். ஒயரிங் இல்லாமலே இருந்துச்சு பாருங்கள். இப்போ இதை 3D பார்த்தீங்கன்னாக்கா இதில் காட்டும் உங்களுக்கு இந்த காமெண்ட்ஸை பற்றி. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காமெண்ட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். டோன்ட் ரிசீவ் ஒவ்வொரு காமெண்ட்டும் SMDயா, என்ன டைப்பில் இந்த காம்பவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஏதாவது டைப் எடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். அதுமாதிரி USB, இப்போ பவர் சப்ளை கொடுக்கணும்ல USB, அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் வந்து USBன்னு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். USB கனெக்டர், இது ரிலே, இது ஸ்விட்சஸ்க்கு, இதெல்லாம் SMD ஸ்விட்சஸ், இது ஆன்லைன் ஸ்விட்சஸ். ஸ்விட்சஸ் வந்து இது SMD ஸ்விட்சஸ்ஸு, இது ஆன்லைன் ஸ்விட்சஸ்ஸு. பார்ப்போம் இது என்ன டைப்பு, ஸ்விட்சஸில் வந்து என்ன டைப் இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து காம்பனண்ட் பார்த்தாச்சுல, அதை ரிமூவ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி தான் ரிலே, அதே ரிலே காயிலையும் வந்து ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து USB டைப்பு.
நமக்கு தேவை வந்து ஃபீமேல் கொடுத்துட்டோம். இப்போ இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு PCB கன்வர்ஷன் பண்ணிங்க. நோ கீப் கோயிங் அப்ளை கொடுத்துருக்குங்க. 3D சுவிட்சஸ் கொடுத்துருக்கோம். யூஎஸ்பி பார்த்தீங்கன்னாக்கா SMD தெரியுதுங்களா? SMD மேலே சர்ஃபேஸ் மவுண்டில் இதுவும் சுவிட்சும் SMDயாக தான் இருக்குது. இந்த சுவிட்சு வந்து ஆர்டினரி காம்பனண்ட்டு, இந்த சுவிட்சு வந்து SMD சுவிட்சு இங்கே இருக்கிற மாடல். ஓகே, இப்போ வந்து இங்கே இதை க்ளோஸ் பண்ணிக்குவோம், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். சேவ்கேக்கும் நம்ம கொடுத்துருவோம். இந்த யூஎஸ்பி எடுத்தோம் இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா யூஎஸ்பியுமே SMDயாக தான் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஆர்டினரி யூஎஸ்பி வேணும் அப்படின்னாக்கா அது லைப்ரரியில் தான் நம்ம எடுத்தாகணும். அப்போ அந்த லைப்ரரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது போய் காமன் எடுக்கிறது நம்ம நெட்டு தேவைன்னு நான் சொன்னது ஆரம்பத்துலேயே. லோட் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து நீங்கள் வந்து US கொடுத்துக்குங்க, கொடுத்து என்டர் கொடுத்துக்குங்க. இப்படி தான் கீவேர்ட் கொடுக்கும். என்ன காமன்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த காமன்ஸோட நேமை இங்கே டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா அது இங்கே லோட் ஆகிடும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே காட்டும் உங்களுக்கு இந்த காம்பவுண்டோட டீட்டெயில்ஸ் இங்கே சொல்லணும். இதெல்லாம் SMD இந்த மாதிரி இருந்தாலே SMTன்னு அர்த்தம். இதை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சைடில் காட்டும் பாருங்கள். இதில் வந்து ஏதாவது யூஎஸ்பின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கா பாருங்கள். கனெக்டர்ஸ்குள்ளே யூஎஸ்பி அதை கிளிக் பண்ணிக்கிங்க. லோட் ஆகிட்டுருக்கு. வேரியஸ் டைப் ஆஃப் யூஎஸ்பி இங்கே காட்டுது உங்களுக்கு. இதுலேயும் நிறையா இருக்கும் டைப்ஸு. இதில் வந்து SMD டைப்பு நிறையா இருக்குது. இதில் SMD மாடலு. இது ஆர்டினரி. இந்த ஹோல் பார்த்தீங்களா, போர்டில் ஹோல் போட்டு அது காம்பவுண்டில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது SMD. இந்த மாதிரி ரெட் கலருக்கு காட்டுது இல்லையா, இது SMD. இது வயலட் கலரில் ஹோல் போட்டு இது மாட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இன்னும் ஒன் பை ஒன்று நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன், UA24DD இல்லையா, அதுதான். இதை ப்ளேஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த காமெண்ட் வந்துடும். இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சுவிட்சை நம்ம பார்த்தாச்சுல, நம்ம சுவிட்செல்லாம் வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ப்ளேஸ் பண்ணது ESP2 கொடுத்து இது ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கிறது. இப்போ இதை சேவ் பண்ணிக்கிட்டு PCBக்கு கனெக்ட் பண்ணிக்கிங்க. நோ கீப் கோயிங் கொடுத்துருங்க. இது ஒன்றும் இல்லை, எவ்வளோ சைஸ் இருக்கணும் யூனிட்டு, என்ன டைப் ஆஃப் காப்பர் லேயரு, ரெக்டாங்கல் வேணும் சர்க்குலர் வேணுமா, அந்த மாதிரி இதை வித் ஹைட் செக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானது பண்ணுறது. இப்போ இதுக்கு நீங்கள் உள்ளே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து 3D போய்க்கிங்க. பாருங்கள், PCBலே இதாகிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? ரெண்டுமே வந்து ஃபீமேல் USB தான். ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா இது போர்டை ஹோல் போட்டு அதில் காம்பவுண்ட் கொடுக்குற நீங்கள் சால்டிங் பண்ணிக்கணும். இது ஆன்லைன் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இது பார்த்தீங்கன்னாக்கா SMD டைப்புக்கு உண்டானது. இந்த மாதிரி தான் இந்த காம்பவுண்ட்ஸ் லைப்ரரியில் நிறையா
வேறு டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அது எஸ்எம்டியும் இருக்கும். நம்ம அப்படியே பார்த்தா தெரியாது, சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. சில இதில் வந்து ஒரு சில இதில் எஸ்எம்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சில இதில் எஸ்எம்டின்னு மென்ஷன் பண்ணாமல் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி அதுவும் எஸ்எம்டியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தான் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதில் வந்து ஆர்டினரி காம்பவுண்ட் இல்லை, ஒரு எஸ்எம்டி டைப்பாக தான் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் லைப்ரரி போய்ட்டு இதில் இல்லாத காம்பவுண்ட்டாக இருந்தாலுமே சரி, எஸ்எம்டிக்குன்னு கிடையாது, இதில் நீங்கள் எதிர்பார்க்குற காம்பவுண்ட் இதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லைப்ரரி போய்ட்டு இதில் வந்து அந்த காம்பவுண்ட் நேம் மட்டும் டைப் பண்ண போதும் அந்த லோட் ஆகிடுங்க. இதுலேருந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது இதில் ஒவ்வொரு இதாக போய் பாருங்கள், என்னென்ன இது ஸ்பெசிஃபிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படி தான் வந்து நீங்கள் காம்பவுண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். அப்படி இதை ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா அது மூலயமா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட்டு ஃபைல் ரெடி பண்ணிட்டீங்க, அது என்ன டைப் ஆஃப் பிடிஎஃபாக வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், பிஎன்ஜி ஃபைலு அந்த மாதிரி. Easyeda இது ஃபைல் டைப் அவங்க சாஃப்ட்வேர்லேயே இன்பில்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இது. அந்த Easyedங்கிறது அந்த ஃபைல் ஃபார்மேட்டை நீங்கள் வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது பிரிண்ட் ஆப்ஷன், நீங்கள் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு இது ஃபேப்ரிகேஷன்ஸு, பார்ட்ஸ், ஆர்டர், அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு மூவ் ஆகிடும். நீங்கள் இது மூலிமா நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். அந்த சர்க்யூட் நீங்கள் ரெடி பண்ணிங்களே பிசிபிக்கு சர்க்யூட்ஸு, இதன் மூலிமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த பிசிபி போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் இந்த லாகின் போய்ட்டு உங்கள் இதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கம்பெனிக்கு. இந்த சாஃப்ட்வேரில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, டைரெக்டாகவே நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துடலாம். இது அந்த கம்பெனி பிசிபி ப்ரோட்டோடைப் அண்ட் பிசிபி ஃபேப்ரிகேஷன் மேனுஃபேக்சரர் ஃப்ரீ அசம்பிளி. இதுதான் அந்த இது லாகின் பண்ணி உள்ளே போய் கொடுக்குறது. பிசிபி போர்டு அவங்க தயாரித்து கொடுத்துருவாங்க. இது பார்ட்ஸ் ஆர் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுக்கு, இது பிசிபியை நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சர்க்யூட்டை வந்து ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் ட்ரா பண்ணிவிட்டு அதை எப்படி பிசிபிக்கு ஒயரிங் கொடுத்துட்டு அதை எப்படி செக் பண்ணுறது, ப்ளஸ் அதை வந்து பிசிபி லேஅவுட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு 3D வியூ அப்படி பார்க்குறது, ஃபுல் சர்க்யூட்டுமே காமிச்சு டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.